In this video, we shall learn about transformation of sentences. Type 1. Cause and result. Ramya worked hard. Ramya scored good marks. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் காஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சென்டென்ஸில் அதோட ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்து அதோட காசும் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை எப்படி சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றுதுன்னு பார்க்கலாம். ஃபார் சிம்பிள், பீயிங், ஓவிங் டு, because of. For complex, as and since. For compound, so and so. So, simple sentence la, because of her hard work, Ramya scored good marks. Complex sentence la, as Ramya worked hard, she scored good marks. In compound sentence, Ramya worked hard, so she scored good marks. இந்த 3 சென்டென்ஸுமே வந்து மீனிங் ஒன்று தான். அவள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா, அதனால் வந்து அவள் வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா. அந்த மாதிரி வந்து 3 சென்டென்ஸுக்குமே மீனிங் ஒன்று தான். ஆனால் வந்து அதில் இருக்கிற கிளாஸஸ் தான் வேறு. பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க் ரம்யா ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ், இது வந்து ஆல் டுகெதராக ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஹேஸ் ரம்யா ஒர்க்ட் ஹார்ட், ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ், இதில் வந்துட்டு ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஹேஸ் ரம்யா ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்றது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். ரம்யா ஒர்க்ட் ஹார்ட், ஷீ ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ், இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கு நடுவில் வந்து ஸோ வந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக ஆக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஹருன் இஸ் புவர், ஹீ சஃபர்ஸ். இங்கே வந்து காஸ் அண்ட் ரிசல்ட் டைப் தான். அப்போது சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம்? லாஸ்ட் சென்டென்ஸில் வந்து பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்து பீயிங் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். பீயிங் புவர், அருண் சஃபர்ஸ். காம்ப்ளெக்ஸில் ஹேஸ் அருண் இஸ் புவர், he suffers. In compound, Harun is poor, so he suffers. Next, type 2. Contrast. Mala is poor, she helps others. இந்த டைப்பில் வந்து 2 சென்டென்ஸுமே வந்து கான்ட்ராடிக்டரியாக இருக்கிற போது அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மாலா இஸ் புவர், அவள் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கா. ஷீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், புவராக இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் கூட பண்ண முடியாது இல்லையா, பட் வந்து அவள் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி வந்து கான்ட்ராடிக்டரியாக இருக்கும் போது நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறோம். ஃபார் சிம்பிள், இன்ஸ்பைட் ஆஃப் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, டிஸ்பைட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் போடக்கூடாது, டைரெக்டாக வந்து நவுன் சேர்த்து எழுதணும். காம்ப்ளெக்ஸ், ஆல்தோ, ஈவன் தோ. காம்பவுண்ட், பட், எட் அண்ட் ஸ்டில். In spite of being poor, Mala helps others. Although Mala is poor, she helps others. Mala is poor, but she helps others. So, in simple, in spite of being poor, Mala helps others. இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் தவிர நம்ம டிஸ்பைட் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நவுன் மாதிரி எழுதணும். அப்போ டிஸ்பைட் ஆஃப் அர் பார்ட்டி அப்படின்ற மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு, ஆல்தோ மாலா இஸ் புவர், ஷி ஹெல்ப்ஸ் அதர்ஸ். காம்பவுண்டில் மாலா இஸ் புவர் பட் ஷி ஹெல்ப்ஸ் அதர்ஸ். இங்கே பட் பதில் நீங்கள் எட்டும் போடலாம், இல்லை வந்து ஸ்டில்லும் அப்படின்னும் போடலாம். நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஹீ ரேன் ஃபாஸ்ட், ஹி லாஸ்ட் தி ப்ரைஸ். இங்கே வந்து ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதனால் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், ஆல்தோ, பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதணும். சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட், ஹி லாஸ்ட் தி ப்ரைஸ். இன் காம்ப்ளெக்ஸ், ஆல்தோ ஹி ரேன் ஃபாஸ்ட், ஹி லாஸ்ட் தி ப்ரைஸ். For compound, he ran fast but he lost the prize. Next, time 3. Time. இங்கே வந்து 2 ஈவெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைப்லேயும் வந்து 2 ஈவெண்ட்ஸ் வரும். பட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த டைப்பில் வந்து 2 ஈவெண்ட்க்கும் வந்து லெஸ் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து ரெண்டுத்துக்கும் பிட்வீன் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து நடக்கும். இந்த டைப்பில் வந்து வெரி லெஸ் கேப், இமீடியட்டாக நடக்கிறது தான் வந்து இந்த டைப்பில் வரும். எக்ஸாம்பிள், the driver saw the snake, the driver stopped the bus. இது சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. காம்ப்ளெக்ஸ், when, as soon as, no sooner than. காம்பவுண்ட், and at once, immediately. இப்போது the sentence யூஸ் பண்ணி எழுதும் போது, on seeing the snake, the driver stopped the bus. When the driver saw the snake, he stopped the bus. The driver saw the snake and at once he stopped the bus. டிரைவர் ஸ்னேக்கை பார்த்தான், உடனே வந்து அவன் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணான். ஸோ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே நடக்கிறதுனால இந்த டைப்பில் வந்து வருது. அவன் ஒன்று 4 நாள் கழிச்சு ஒன்றும் பஸ்ஸு நிறுத்த மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து டக்கு நடக்கும் போது வந்து இந்த டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
Rani heard the message, Rani cried. It is the same case as we saw before where two events takes place immediately. Right? So simple, hearing the message, Rani cried. In complex, as soon as Rani heard the message, she cried. In compound, Rani heard the message and at once she cried. Here, instead of writing and at once, we can also use immediately. Next, type 4. Two events which takes place one after the another. The sun rose in the east, the stars vanished. So, sun வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஒன்லி த ஸ்டார்ஸ் கெட்ஸ் வேனிஷ், ரைட்? ஸோ வந்து ஒரு 2 ஈவெண்ட்ஸ் நடக்குது, பட் வந்து ரொம்ப அதுக்கு பிட்வீனில் இருக்க கேப் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். சிம்பிளில் ஹேவிங் யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் ஆஃப்டர், had plus verb 3, compound and then. So in simple, the sun having risen in the east, the stars vanish. So we can also write as having the sun risen in the east, the stars vanished. In complex, after the sun had risen in the east, the stars vanished. In compound, the sun had risen in the east and then the stars vanished. Next example, Subha completed the work, she went home. Having completed the work, Subha went home. இது வந்து சிம்பிள் எழுதணும். Why we use here completed? Because the verb should be in the third form, right? Next, in complex, after Subha had completed the work, she went home. In compound, Subha completed the work and then she went home. Next, type 5, infinitive. Here we are using to form before the verb. ஸோ அதனால் வந்து infinitive அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், the tea is very hot, I cannot drink it. டீ ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் வந்து குடிக்க முடியல. ஸோ வந்து இதை சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன் சிம்பிள் சென்டென்ஸ் to இது வந்து யூஸ் பண்ணோம். இன் காம்ப்ளெக்ஸ் so that, can't or couldn't. காம்பவுண்ட் சென்டென்ஸ் very and so, can't or couldn't. ஸோ சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The tea is too hot to drink for me. பிகாஸ் கொஷனில் வந்து ஐ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ வந்து ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். The tea is so hot that I can't drink. இங்கே வந்து நிறைய பேர் வந்து at the end of the sentenceல வந்து இட் போடுவாங்க, பட் அந்த மாதிரி போடக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து பிகினிங்லேயே வந்து the tea அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. The tea is very hot and so I can't drink. This is for compound sentence. Next example, he is very weak, he cannot run fast. இந்த மாதிரி டைப் வரும்போது அது காஸ் அண்ட் ரிசல்ட் டைப்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் வரும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வெரி வரும், செகண்ட் சென்டென்ஸில் வந்து கெனாட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே வந்து நீங்கள் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இன் சிம்பிள் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, he is too weak to run fast. In complex sentence, he is so weak that he cannot run fast. In compound sentence, he is very weak and so he cannot run fast. Type 6, conditional clause. What do you mean by conditional clause? If தான் வந்து conditional clause அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. You go fast, you will catch the bus. இந்த மாதிரி if the given sentence is in future tense, we should use conditional clause. In simple, in the event of. இதுவே வந்து நெகட்டிவில் கொடுக்கும் போது இன் கேஸ் ஆஃப் நாட். காம்ப்ளெக்ஸில் இஃப், அந்த சேம் கேஸ் நெகட்டிவில் வரும்போது அன்லெஸ். கம்பவுண்டில் வந்து மஸ்ட் ஆர் ஷுட், தென் ஒன்லி. நெகட்டிவில் வரும்போது ஆர் எல்ஸ் ஆர் அதர்வைஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ கோ ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த பஸ். நீ ஃபாஸ்ட்டாக போ, அப்போ தான் வந்து உன்னால் பஸ்ஸை பிடிக்க முடியும். இந்த ஈவெண்ட் ஆஃப் யூ ஆர் கோயிங் ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த பஸ். நீ ஃபாஸ்ட்டாக போனால் தான் வந்து உன்னால் பஸ்ஸை வந்து பிடிக்க முடியும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் பாசிட்டிவில் எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும் போது வந்து அதை நெகட்டிவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஃப், இங்கே இஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில், அன்லெஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அன்லெஸ் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் தி நெகட்டிவ் சென்டென்ஸ். இஃப் யூ கோ ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த பஸ். இன் காம்பவுண்ட் சென்டென்ஸ், யூ மஸ்ட் கோ ஃபாஸ்ட், தென் ஒன்லி யூ வில் கேட்ச் த பஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், you must obey the law, you will be arrested. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து யூ கோ ஃபாஸ்ட், யூ வில் கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லுவாங்க, யூ வில் கேட்ச் த பஸ். ஆனால் இங்கே வந்து
நீ லாவை ஒபே பண்ணணும், நீ வந்து அரெஸ்ட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம செகண்ட் சென்டென்ஸில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அன்லெஸ் யூஸ் பண்ணணும், அதர்வைஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இன் சிம்பிள், இன் கேஸ் ஆஃப் யுவர் நாட் ஒபேயிங் த லா யூ வில் பி அரெஸ்டட். இன் காம்ப்ளெக்ஸ், unless you obey the law you will be arrested. In compound, obey the law otherwise you will be arrested. இங்கே வந்து instead of otherwise you can also use or else. Type 7. This type is used when a particular person excels in both fields. It cannot be expressed in compound type. It can be only be expressed in simple and complex type. In simple, besides should be used at the beginning of the sentence, and in complex, not only but also other phrases used. In simple சொல்லணும் அப்படின்னா, besides being a good singer, she is also a writer. ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு 2 ப்ரொஃபஷன்ஸில் வந்து எக்ஸல் ஆகும் போது இந்த டைப் யூஸ் பண்ணணும். இதில் வந்து காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிளில் சொல்லணும் அப்படின்னா besides வந்து பிகினிங்கில் ஆட் பண்ணணும். So, besides being a good singer, she is also a writer. In complex, she is not only a good singer but also a writer. Finally, these are the 7 types. Those types helps you to transform a sentence from a simple to complex or a complex to compound or anything. Even if a 2 separate sentences are given, those types helps you to combine those sentences. So, in exam point of view, they will be asking these sort of questions. Let's see some exercises. Do as directed. First question, besides being a singer, she is also a dancer. Rewrite as a complex sentence. Complex sentenceல இதை ரீரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் வந்து இந்த மாதிரி டைப்புக்கு வந்து காம்பவுண்ட் இல்லை. ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்? நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ ஷீ இஸ் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர். செகண்ட் கொஷின், Praveen ran into the field so that he might congratulate the winners. Rewrite as a simple sentence. இந்த எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து ஒன் ஆஃப்டர் தி அனதர் அந்த மாதிரி ஈவெண்ட் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. பிகாஸ் வந்து கொஷினில் வந்து ஸோ தட் ஹீ மைட் கங்க்ராச்சுலேட் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனிங்காக போகிறதுனால சிம்பிள் யூஸ் பண்ணும்போது டு கங்க்ராச்சுலேட் வின்னர்ஸ். அவன் எதுக்காக அந்த ஃபீல்டில் ஓடுறான்? வின்னர்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ண. ஸோ வந்து சிம்பிளாக டூ யூஸ் பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணலாம். இதுவே வந்து அவங்க காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரீரைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக அன் கூட போடலாம். ஸோ வந்து பிரவீன் ran onto the field and congratulated the winners அப்படின்னு எழுதலாம். எப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸில் கொடுக்கும்போது. The mountain was steep but he was able to climb it. மவுண்டைன் ஸ்டீப்பாக இருந்தும் அவனால் வந்து கிளைம் பண்ண முடியுது. ஸோ வந்து இதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம 3 ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். தோ, ஆல்தோ, ஈவன் தோ. இங்கே வந்து தோ யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. தோ the mountain was steep, he was able to climb it. Next, Smita carried out the survey and presented her report. Rewrite as a simple sentence. இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ வந்து ஒன் ஆஃப்டர் தி அனதரில் வந்து ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ having carried out the survey, Smita presented her report. இங்கே வந்து 2 ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு லாங் கேப் வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து having அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். Next, unless you have a valid passport, you cannot leave the country. Rewrite as a compound sentence. நான் இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் டைப்பில் வருது இல்லையா? ஸோ இன் கண்டிஷனல் கிளாஸ் டைப் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் பார்த்தோம். அதில் நெகட்டிவில் காம்பவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 3 யூஸ் பண்ணலாம் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் எல்ஸ் அதர்வைஸ். இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் யூ cannot leave the country. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 7 டைப்ஸும் வந்து கம்பைன் பண்ணி இந்த ஒரு டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.